நமது கொள்கைகளை பற்றி பேசலாம். அதில் மிகவும் முக்கியமானது இரண்டாவது கொள்கை தொழில் வளர்ச்சி. மாற்றத்தின் பாதை. வேலை தேடி அலைவதை நிறுத்தி வேலை உருவாக்கும் நிலைக்கு கொண்டு செல்லும் கொள்கை. படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் சமமான வாய்ப்பு. 1. முதல் முயற்சி வேலைவாய்ப்பு மையம். வெளிநாடு உள்ளூர் எல்லா வேலை வாய்ப்புகளும் ஒரே இடத்தில். விவசாயம் முதல் மருத்துவம் வரை, ஆசிரியர் முதல் கட்டிட வேலை வரை, ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பு. திறமைக்கு மதிப்பு, கல்விக்கு மரியாதை, நிரந்தரமும் தற்காலிகமும் வேலை உறுதி. 2. இரண்டாவது கண்டுபிடிப்பு மையம். நம்ம இளைஞர்கள் யாருக்கும் குறைவில்லை. மாணவர்கள், மெக்கானிக்கள், பொதுமக்கள். யோசனை இருந்தால் போதும். கருவிகள் அரசு தரும், ஆதரவு அரசு தரும். உங்கள் கண்டுபிடிப்பு உலகம் பார்க்கும். 3. மூன்றாவது சிறு குறு தொழில் மையம். எனக்கு இடம் இல்லை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அரசு இடம் தரும், வாய்ப்பு தரும். மனு கொடுத்தால் போதும், உங்கள் தொழில் தொடங்கலாம். 4. நான்காவது நியாய விலை உணவகம். பசியோடு யாரும் இருக்கக்கூடாது. அனைவருக்கும் குறைந்த விலையில் தரமான உணவு. 60 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு உணவு முற்றிலும் இலவசம். அரசு சார்ந்த நிரந்தர மற்றும் நிரந்தரமற்ற ஊழியர்களுக்கு இலவச உணவு வழங்கப்படும். இந்த கொள்கையின் நோக்கம் என்ன? வேலைவாய்ப்பு அதிகரிப்பு, சுயதொழில் வளர்ச்சி, இளைஞர் முன்னேற்றம், பொருளாதார உயர்வு. முக்கியமாக அனைவருக்கும் சமமான வாய்ப்பு. இந்த கொள்கை வெறும் வார்த்தை இல்லை. இது ஒரு குடும்பத்தை உயர்த்தும், ஒரு சமூகத்தை மாற்றும், நம் தமிழ்நாட்டை முன்னேற்றும். அதனால் நண்பர்களே, நமது வேட்பாளர், வெற்றி வேட்பாளர், மறவாமல் வாக்களிப்பீர். வெற்றி பெற செய்வீர். நன்றி, வணக்கம். கைத்தட்டலும் உற்சாகப்படுத்தும் கோஷங்களுடன்.